தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். போலந்து உக்ரைன் பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகம் திரும்பினார் பிரதமர் மோடி. இரு நாடுகளுடனும் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பழனியில் 2 நாட்கள் நடைபெறும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் ஆதினங்கள் கொடியேற்றம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இந்து சமய அறநிலையத்துறை வரலாற்றில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு ஆன்மீக வரலாற்றிலேயே மிக சிறப்பான இடத்தை பெறும். பழனி கோயில் கருவறைக்குள் மனிதர்களுக்கு இடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறப்புரை. அன்பால் உயிர்கள் ஒன்றாகும், அறத்தால் உலகம் நன்றாகும். சங்கமிக்கிற இந்த மாநாட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெறணும். திருக்கோயில் கருவறைக்குள் மனிதருக்கிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவணும். அன்பால் உயிர்கள் ஒன்றாகும். பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியை திமுக வழங்கி வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். முருகன் கோயில்களுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பேச்சு. பழனியில் நீங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறது, அந்த வகையில் பக்தர்கள் உட்பட அனைவரும் விரும்பும் ஆட்சியாக கழக ஆட்சி நடைபெற்று வருது. இந்த மாநாடு ஏற்பாடு செய்ய பழனியில் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆன்மீகத்தை பற்றி பேசாமல் இனிமேல் அரசியல் செய்ய முடியாது. கோவையில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. பாராட்டலனா ஆன்மீகத்தை நீங்கள் கையில் எடுக்க இல்லை என்றால் 2026 உங்களுக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என்பதற்காக அவர்கள் இப்போது முருகனை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலை மட்டும் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை இலவசமாக காண அனுமதி. 8000 பேர் அமர்ந்து பார்க்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி பேட்டி. உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. சனிக்கிழமை காலையில் ஒரு செஷன் பொதுமக்கள் இலவசமாக பார்க்கறதுக்காகவும் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 7700 கோடி ரூபாய் செலவில் எரிவாயு மூலம் மின் உற்பத்தி செய்யும் நிலையம். சென்னை மின் உற்பத்தி நிறுவனம் திட்டம். கள்ளர் சீரமைப்பு துறையின் கீழ் இயங்கும் பள்ளிகளை அரசு பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்க முயற்சிப்பதாக கூறி அதிமுக குற்றச்சாட்டு. அரசின் முடிவை கண்டித்து மதுரை செக்கானூரணையில் அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். மயிலாப்பூர் நிதி நிறுவன இயக்குனர் தேவநாதனின் 5 வங்கிக் கணக்குகளை முடக்கியது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார். மோசடி விவகாரம் தொடர்பாக மொத்தம் 27 வங்கிக் கணக்குகள் முடக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய மொட்டை கிருஷ்ணன் குறித்து இயக்குனர் நெல்சனிடம் விசாரணை. அடையாறில் உள்ள நெல்சன் வீட்டிற்கு சென்று 1 மணி நேரத்திற்கு மேலாக விசாரித்த தனிப்படை போலீஸ்.
நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது மான நஷ்ட வழக்கு தொடர்வேன் என திருச்சி எஸ்பி வருண்குமார் உறுதி. தன் மீது ஆபாச தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். தமிழகத்தில் உலக முதலீடுகளின் மூலம் 10 லட்சம் கோடி வந்துள்ளதாக கூறியது உண்மை இல்லை என்றால் வழக்கு தொடர்வேன். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருவாரூரில் பேட்டி. நீங்க வாங்க, அந்த நான் தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன். உண்மையிலே நடந்திருக்காங்க, இல்லைன்னா நான் வழக்கு போடுவேன் 2 பேரும் மேலே. எப்படி 10 லட்சம் கோடி எங்க இருந்து வந்தது, யாரு கொடுத்தது? 31 லட்சம் பேருக்கு எங்க வேலை கொடுத்துருக்காங்க? ஒரு பச்சை பொய்யை எப்படி சொல்றது? விஜய்க்காக பேச அவரது அண்ணன் நான் இருக்கிறேன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. கூட்டணி குறித்து செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பின் விஜய் அறிவிப்பார் எனவும் தகவல். எனக்கு பேசதான் யாரும் இல்லை, அதுதான் பிரச்சனை. 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் கூட்டணிக்கு வந்தா உங்களோட இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் சிக்கிக்கிறேன். செப்டம்பர் 22 தம்பி மாநாடு போட்டு கட்சியை அறிவிக்கிறாப்புல இல்லை, அப்போ நீங்கள் ஒரு நாள் இப்படி கேட்பீங்கல்ல, இந்த கேள்வியை அவர்கிட்ட வைங்க, சரியா? ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்திலின் தற்போதைய புகைப்படம் போலீசாரிடம் சிக்கியது. முன்னாள் மனைவியிடம் மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் சம்போ செந்திலை பிடிக்க தனிப்படை தீவிரம். சென்னை கோபாலபுரத்தில் அரசு பள்ளியில் சக மாணவியை காதலிப்பதாக கூறி +2 மாணவன் கர்ப்பமாக்கிய விவகாரம். பள்ளி நூலகத்தில் பல மாணவிகளிடம் மாணவன் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். சென்னை ஜாபர்கான் பேட்டையில் உள்ள பிரபல திரையரங்கில் GST அதிகாரிகள் 4 பேர் கொண்ட குழுவினர் சோதனை. திரையரங்கு உரிமையாளரை நுங்கம்பாக்கத்தில் உள்ள GST அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை. டெங்கு கொசு ஒழிப்பு பணிக்காக சேலம் நரசிங்கபுரம் நகராட்சி ஆணையர் வெளியிட்ட டெண்டரை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விதிகளை முறையாக பின்பற்றி புதிய டெண்டருக்கான அறிவிப்பை வெளியிடவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை கோவளம் அருகே உள்ள திருவிடந்தையில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ரூமி ராக்கெட். உலகின் முதன்முறையாக மொபைல் லான்ச் முறையில் ஏவப்பட்டது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 53,560 விற்பனை. 1 கிராம் தங்கம் 6,695 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 11 பேர் கைது. இலங்கை கடற்படையினர் மீண்டும் அட்டூழியம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஆவணி திருவிழா கொடியேற்றம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். மும்பை பத்லாபூரில் பள்ளியில் மாணவிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம். பல்வேறு மாநிலங்கள் முழுவதும் மழையையும் பொருட்படுத்தாமல் மகா விகாஸ் அகாடி தலைவர்கள் போராட்டம்.
ஹைதராபாத்தில் நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமான பிரம்மாண்ட கன்வென்ஷன் ஹால் இடிப்பு. ஏரி நிலத்தை ஆக்கிரமித்து கட்டியதாக எழுந்த புகாரை அடுத்து தெலுங்கானா அரசு நடவடிக்கை. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பயணத்தில் இந்தியா அமெரிக்கா இடையே 2 பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்து. இரு நாடுகளிடையேயான உறவை வலுப்படுத்தும் நோக்கில் 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பிரதமர் மோடி அதிபர் ஜெலன்ஸ்கி உடனான பேச்சுவார்த்தையின் இறுதியில் 4 ஒப்பந்தங்கள் கையெழுத்து. மருத்துவ உதவிக்கான தொகுப்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பிரதமர் மோடி. இந்தியா எப்போதும் அமைதியின் பக்கம் நிற்கும் எனவும் உறுதி. ஏர் இந்தியா நிறுவனத்திற்கு 90 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தது விமான போக்குவரத்து இயக்குநரகம். தகுதியற்ற பணியாளர்களை கொண்டு விமானங்களை இயக்கியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஷிகர் தவான். தனக்கு அன்பும் ஆதரவும் அளித்த அனைவருக்கும் நன்றி என சமூக வலைதள பக்கத்தில் உணர்ச்சி பதிவு.